தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். ஆமாப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. நீங்கள் ஆளுகை செய்யுங்க அப்பா ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வாங்க அப்பா ஆண்டவரே. உமாவியால் நிரப்புங்க ஆண்டவரே. உமாவியால் நிரப்புங்க தகப்பனே ஆண்டவரே. இந்த ஆலயம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே கடந்து செல்ல ஆண்டவரே கிருபை செய்ய காணி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற ஜனத்துக்கு ஆண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆபத்தும் இல்லாமல் ஆண்டவரே நீங்கள் கடந்து கொண்டு வாங்க அப்பா ஆண்டவரே. உம் சமூகத்தில் அழுத்தி வாங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தடையும் இல்லாமல் ஆண்டவரே ஒரு ஜனங்கள் ஆண்டவரே உம் சமூகத்தில் வந்து துதிக்க ஆண்டவரே, பாட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே கிருபை செய்ய காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த வேலை பொழுது ஆண்டவரே சங்கீத பகுதி காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தை மூலமாக பேசுங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே என்ன வார்த்தை வச்சிருக்கிறீரோ ஆண்டவரே அதன்படி அந்த வார்த்தைப்படி பேசுங்க அப்பா ஆண்டவரே. வாசிக்கிறவங்க ஆசீர்வாதிங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே வர்ஷிப்பு காண்டி வருகிறோம் தகப்பனே. உமக்கு பிரியமான ஆராதனை செய் ஆண்டவரே கிருபை செய் காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. எல்லா புகழும் உமக்கே ஆண்டவரே செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பாடும்போது ஆண்டவரே அற்புதங்கள் நடக்க ஆண்டவரே. ஆண்டவரே மாவியால் நிரப்பப்பட ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தால் நிரப்பப்பட ஆண்டவரே கிருபை செய் காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே ஆண்டவரே மெசேஜ் காடி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம் வார்த்தையால் பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு ஆறுதலாக இருக்க ஆண்டவரே இந்த சமூகத்தில் வரும்போது ஆண்டவரே அப்படியே உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க ஆண்டவரே கிருபை செய்ய காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. வார்த்தை மூலமாக பேசுங்க அப்பா ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே அதை வச்சிருக்க ஆண்டவரே கிருபை செய்ய காண்டி உமக்கு நன்றி அப்பா. அதன்படி நடக்க ஆண்டவரே கிருபை செய்ய காண்டி உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே காணிக்க தசமாக காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடுக்குறாங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்ய காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே எங்களுடைய சபை காண்டி வருகிறோம் ஆண்டவரே. இலங்கையில் இருக்கிற சபை காண்டி வருகிறோம் தகப்பனே ஆண்டவரே. தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே மேலும் மேலும் ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே தேவையெல்லாம் சந்திங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியத்துக்கு செய்யப்பட பாச ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே அங்கே கடந்து செல்ல ஆண்டவரே. ஆவியெல்லாம் எல்லாரும் நிரப்பப்பட ஆண்டவரே கிருபை சேகப்பட காணி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரை கட்டுகளை எல்லாம் உடைக்க ஆண்டவரே கிருபை செய்ய காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த வேலை பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு
ஒவ்வொரு தேசத்துக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்ரீலங்கா காண்டி வருகிறோம் ஆண்டவரே. இந்தியா காண்டி வருகிறோம் அப்பா ஆண்டவரே. பிரான்ஸ் காண்டி வருகிறோம் ஆண்டவரே. இஸ்ரேல் காண்டி வருகிறோம் அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. சித்தம்படி எல்லாம் நடக்க ஆண்டவரே. கிருபை சேப்புற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய சமூகம் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்தையும் செல்ல ஆண்டவரே. கிருபை சேப்புற காண்டி உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஆக்களும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு செல்ல ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கேட்க ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை உங்களை அறிய ஆண்டவரே. கிருபை சேப்புற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த வேலை பொழுது ஆண்டவரே உலகம் நடக்கும் ஆண்டவரே எல்லா சபை காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு சபை நிரப்புங்க அப்பா ஆண்டவரே. மாவியால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை மட்டும் சொல்ல ஆண்டவரே. கிருபை சேப்புற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த வேலை பொழுது ஆண்டவரே எங்களுடைய சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. மேலும் மேலும் உமக்காண்டி ஊழியம் செய்ய ஆண்டவரே. கிருபை சேப்புற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே தடுக்கி விழாமல் ஆண்டவரே எழுந்து நிற்க ஆண்டவரே. கிருபை சேப்புற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. கேட்ட வார்த்தையும்படி ஆண்டவரே அதுபடி நடக்க ஆண்டவரே. கிருபை சேப்புற காண்டி உமக்கு நன்றி அப்பா. அதுவும் போல ஆண்டவரே சண்டே ஸ்கூலுக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காண்டி வருகிறோம் அப்பா ஆண்டவரே. உமக்குள்ளால் வளர ஆண்டவரே. கிருபை சேப்புற காண்டி உமக்கு நன்றி அப்பா. புத்தியும் ஞானத்தையும் கொடுக்க போற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களை வழி நடத்துகிற அவங்க டீச்சர்ஸ்காண்டி வருகிறோம் தகப்பனே. ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் சேப்புற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் சேங்கப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த வேலை பொழுது ஆண்டவரே பாஸ்டர் மேலக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பரபாஸ்டரே ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவைகளாம் சந்திங்க அப்பா ஆண்டவரே. சுகம் பலனை கொடுங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே அவர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க அப்பா. மேலும் மேலும் உமக்காண்டி ஓட ஆண்டவரே. கிருபை சேப்புற காண்டி உமக்கு நன்றி அப்பா. அதுவும் போல ஆண்டவரே டான் பாஸ்டர் காண்டி வருகிறோம் ஆண்டவரே. சுகம் பலனை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவைகளாம் சந்திங்க ஆண்டவரே. எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. நீங்க தொடர்ந்து வழி நடத்துங்க அப்பா ஆண்டவரே. அவங்க உமக்காண்டி ஓட ஆண்டவரே. கிருபை சேப்புற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த வேலை பொழுது ஆண்டவரே தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்க ஆண்டவரே. கிருபை சேப்புற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையால் ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் சேப்புற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா புகழும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. சங்கீதம் 71 பக்கம் 713. சங்கீதம் 71 பக்கம் 713. முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இரண்டாவது வசனத்தை மாறி மாறி வாசிப்போமாக. கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை இரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையாயிருக்கிறீர். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரே எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். தேவன் அவனை கைவிட்டார். அவனை தொடர்ந்து பிடியுங்கள். அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெக்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் இலட்சியாலும் மூடப்படவும் கடவர். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன்.
தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். தேவனே, உம்முடைய நீதி உத்தமமானது. பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர்கள் யார்? என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி இலட்சி அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். ஆமேன். அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி
ஒருவருக்கு மாத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவர். அதை எண்ணி பார்த்தால் இந்த இடத்திலே நாங்கள் எதற்கும் பிரயோஜனம் இல்லாத பாத்திரம் ஆண்டவர். உம்மை பாட வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவர். ஐயா, நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். ஐயா, இது முடியாது என்று நினைத்தோம் ஆண்டவரே, ஆனாலும் நீர் அதை செய்து தந்தீரே ஐயா. நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. தாயின் கருவிலே எங்களை தெரிந்து கொண்ட ராஜனை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாவற்றிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் எங்களை உயர்த்துகிற தகப்பனே, ஐயா, நீ தலை குனிந்த இடத்திலே நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஆராதிக்க அலங்கார வாசலிலே இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதித்திட ஆண்டவரே இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, எங்களால் ஒன்று முடியாது ராஜா, நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் ஆண்டவரே. அப்பா, கடந்து வர கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம். அதிசயமான காரியங்கள் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, துதிக்க துதிக்க உன் வாழ்க்கை மாறும் என்று சொன்னீரே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் எதிர்கால வாழ்க்கையின் கட்டுக்கள் எல்லாவற்றையும் மறுப்பவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, உம்மை துதிக்க வைத்தீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கால்கள் ஆண்டவரை வழி தப்பி போகாதபடி காக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கைவிட்ட நேரத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுடைய கரத்தை பிடித்தீரே ஐயா. ஐயா, உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. ஐயா, உம்மை துதிக்க துதிக்க எல்லாவற்றையும் மாற்றுகிற ராஜா நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. நீர் மேகஸ்தம்பமானவர் அப்பா, நீர் மேசியா, நீர் வானபிதா, நீர் வழிகாட்டி, எல்லாவற்றிலும் மேலானவர், நீர் எல்லோரிலும் பெரியவர் ஆண்டவரே. சகலத்தையும் அதினத்தின் காலத்திலே நேர்த்தியா நிறைவேற்றி முடிக்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வருகை சமீபமாய் இருக்குது ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அலங்கார வாசலிலே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் இந்த ஆராதனை ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கோம், உம்மை ஆராதிக்க, உம்மை மட்டும் பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. யாரும் யாரையும் பார்க்காத வண்ணம் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து 6 நாட்களும் உங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து எந்த ஒரு குறைவும் இன்றி நடத்தி வந்த இந்த தேவனே, அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாவிட்டால் நாங்கள் என்றோ மறித்திருப்போம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. நாங்கள் தடுமாறுற நேரங்களில் எல்லாவற்றிலும் உம்முடைய கரத்தின் ஆலைகளை தாங்கி நீரே ஆண்டவரே. ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்வது
கமுதுரி கபா ஷபாமை நன்றியோடு துதிக்கிறோம் ஓரி வல மச்சூரி கதுரி கமுதுரி கபா ஷதுரி கமுதுரி கபா பாபா உமக்கு நன்றி ஆராதிக்க வந்தோம் ஆண்டவரே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்த நன்றி thank you Lord இயேசுவின் வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கோம் அளவில்லாத பிரசன்னத்தின் மகிமை ஓமை நம்பி வந்திருக்கிறோம் உமக்கு ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவரே உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி 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 உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே நன்றி அப்பா உம்மை துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவே உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே நன்றி ஆண்டவரே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத பிரசன்னத்திற்காக நன்றி நாங்கள் வெறுமையான பாத்திரம் உம்மை ஆராதிக்க வந்தோம் உம்மை துதிக்க வந்தோம் உம்மை தொழுதிட வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா பாதைகள் எல்லாவற்றையும் ஸ்திரப்படுத்துகிற தேவனில் ஒருவர் மாத்திரம் ஆண்டவர் தகுதியுள்ள எங்களை அழைத்தீரே ஆண்டவரே தாங்கி தாங்கி வழி நடத்துகிறே உமக்கு நன்றி ஏசப்பா ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா thank you Lord உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறேன் எங்கள் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா நாங்கள் தலை குனிந்த இடத்திலே எங்களை தலை நிமிர செய்தீரே உமக்கு நன்றி ஏசப்பா எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை உம்முடைய கரத்தில் ஆண்டவரே எங்களால் ஒன்று முடியாது ராஜா எங்களை கொண்டு நீர் வைத்திருக்கிற சித்தம் திட்டம் நோக்கம் பெரியது ராஜா அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா நான் இந்த சபையிலே உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வேன் என்று சொன்னீரேன் உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த சபையிலே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் எழுந்து பிரகாசிக்கும் என்று சொன்னீரேன் உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது என்று வாக்கு கொடுத்தீரேன் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா பாதைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா கரடு மேலானாலும் நீர் எங்களுக்கு வழிகளை காட்டி தர தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு கலங்காதே திகையாதே
தேவன். அப்பா நிச்சயமாக எங்களுக்கு முடிவு உண்டு என்று எங்களுக்கு வாக்கு தண்ணீர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷமாய் அமர்வோம். இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற எல்லோரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். அப்படி எல்லா வாரமும் நம்ம சபை கூடுதலுக்கு போகிறோம். சரி, அதிகமாக வீடுகளில் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம். அதனால் நம்ம யாராக இருக்கிறோம்? நம்ம ஏன் இதெல்லாம் செய்கிறோம்? நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், உபவாசம் செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம். இதெல்லாம் செய்யும் பொழுது வெளியில் நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க? வெளியிலேருந்து பார்க்குற சாதாரண ஒரு இந்து சகோதரனாக இருந்தாலும், ஒரு முஸ்லீம் சகோதரனாக இருந்தாலும் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அவங்க பார்வைக்கு நம்ம யாருங்க? நம்ம கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. இல்லையா? அதில் ஏதாவது தயக்கமா உங்களுக்கு? நம்ம கிறிஸ்தவர்கள். ஒரு இந்து சகோதரனும் ஒரு முஸ்லீம் சகோதரன் நம்மளை பார்க்கும்பொழுது நம்ம ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்றீங்க, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன்? எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், கிறிஸ்தவர்கள் என்றது அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். நான் ஈஸியாக கிறிஸ்தியன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறோம். அதை குறித்து நம்ம சில வசனங்கள் மூலமாக அதை பார்ப்போம். இன்றைய தலைப்பு நான் அதை கிறிஸ்தவன் அப்படின்னே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், கிறிஸ்தவர்கள். இதற்குள்ள சில வசனங்கள் நம்ம பார்த்து, அநேக சபைகள் உண்டு, அநேக சபைகளில் போதனைகள் உண்டு, உபதேசங்கள் உண்டு, பிரசங்கம் உண்டு. ஆனால் இந்த நாள் நான் வந்தேன், எனக்கு ஒரு வார்த்தை பகுதி கிடைச்சது, நான் பெற்றுக்கொண்டேன். இல்லாமல் அனைவரும் உங்களுடைய செவிகளை திறந்து வைக்கும்படியாக, உங்கள் மனக்கண்களை திறந்து வைக்கும்படியாக, உங்களுடைய கண்களை திறந்து வைத்து, ஆண்டவரே இந்த நாளில் ஒரு விசேஷமாய் எங்களோட பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் விசேஷமான நாள் தான், அதோட இந்த நாளில் விசேஷமாக எங்களோட பேசுங்கன்னு சொல்லி நம்ம சிறிய ஜெபம் செய்து நம்ம வார்த்தை பகுதிக்குள்ளே கடந்து செல்வோம். ஆண்டவரே இந்த நாள்லையும் வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற சகோதர சகோதரிகளையும் உம்முடைய மகத்தான அதிசயமான அற்புதமான வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படி அப்பா நீ தெரிந்து கொண்ட அடியேனையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நாங்கள் யாராக இருந்தாலும் எங்கள் மத்தியில் சுற்றி திரிகிறது உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் சுற்றி திரிய வேண்டும். உம்முடைய வசனங்கள் எங்களை கட்ட வேண்டும். அதிலிருந்து நாங்கள் தகப்பனே இந்த நாளில் உமக்கு பிரியமான கிறிஸ்தவர்களாக ஒப்பு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம துரிதமாக எடுத்து சில வசனங்களுக்குள்ளே கடந்து போக போகிறோம். லூக்கா அதிகாரம் 6, லூக்காவில் 6வது அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். இன்று நம்ம கிறிஸ்தவர்கள் என்ற தலைப்புக்குள்ளே போகிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12 இருந்து நம்ம சில வசனங்கள் பார்க்க போகிறோம். அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். லூக்கா 6:12 நம்ம படிப்போம். ஆமென். அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற அந்த நாட்களில் அவர் அநேக காரியங்கள் செய்தார். கிட்டத்தட்ட 3 வருடம் தான், பெரிய வருஷம் இல்லை. ஆனாலும் அந்த நாட்களில் அவர் ஜெபம் செய்யும்படி ஒரு மலையின் மீது ஏறி, ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் நீண்ட ஒரு ஜெபம் செய்கிறார், இரவு முழுவதும் ஒரு ஜெபம் செய்கிறார். அது எதற்காகன்னு நம்ம 13வது வசனத்தில் பார்ப்போம். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து
அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனித்து பாருங்க. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை, அவர் நேரடியாக வந்து 12 சீஷர்களை மாத்திரம் தெரிந்து கொண்ட மாதிரி தான் அநேகர் புரிஞ்சிருப்பீங்க இல்லைங்களா? நேராக வரும்பொழுது ஒவ்வொரு ஆளாக பிடிச்சு ஒரு 12 பேர் தன் கூட சேர்த்து கொண்டாரு. சேர்த்து கொண்டு அதன் பிறகு தன் ஊழியங்களை செய்தார். அப்படி அல்ல. இந்த லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே பின்னாடி இருக்கிற 5, 4, 3, 2, 1 பார்த்தீங்கன்னா இயேசு தனியாக தான் எல்லா ஊழியம் செய்து வரார். நீங்கள் இதுக்கப்புறம் படித்து பாருங்கள். வீட்டில் போயிட்டு இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்யுங்க. அவர் தனியாக சுற்றி திரிகிறார். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய அதிசயம், அற்புதம், அவர் செய்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி அப்படியே ஜனங்கள் சேர்ந்து கொண்டாங்க. அவர் போகிற இடத்துல, நிற்கிற இடத்துல, பேசுகிற இடத்துல, உபதேசிக்கிற இடத்துல, பிரசங்கிக்கிற இடத்துல அவர் கூட ஜனங்கள் சேர்ந்து கொண்டு அப்படியே பின்னாடியே வந்தாங்க. ஆனால் அவர் யாரையும் தனக்கென்று வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கல. நம்ம இந்த 6ஆவது அதிகாரத்தில் பார்க்குறதுன்படி அவர் பொழுது விடிந்த போது இரவு முழுதும் ஏன் அப்படி பெரிய ஒரு ஜெபம் செய்தார்? எதுக்காக ஜெபித்திருப்பார்? பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை, அப்போ ஒரு பெரிய குரூப்பை கூப்பிட்டுருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் 12 பேரை கூப்பிட்டார்னு நம்ம வசனம் இல்லை. அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை, இப்போ உங்களுக்கு புரியும். அப்போ நமக்கு கணக்கு தெரியல, ஆனால் 12க்கும் மேலே தான் அங்கே வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்தார். அப்போ நம்ம கணக்கு சொல்ல தெரியல, ஆனால் 12 பேர் இல்லை. அதில் தெளிவாக இருக்கீங்களா? அதிகமான பேர் அவர் பின்னாடியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவர் போகிற இடம், பேசுகிற இடம், வீட்டு கூட்டம், உபவாச கூட்டத்தில் எங்கெங்கெல்லாம் கலந்து கொண்டு இவரும் அப்படியே கவனிச்சுட்டே போகிறார். ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி வருது. சிலர் சாப்பாடு பகுதிக்காக வந்துட்டு அப்படியே போகிறவங்க இருப்பாங்க. இவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே வர்றார். அப்போ சீஷர்கள் கூட்டம்னு ஒரு பெரிய கூட்டம் தான் அவர்கிட்ட வந்து நிற்கிது. அதில் தான் அவர் செலக்ட் பண்ணுறார். அந்த 13வது வசனம் நல்லா உத்து கவனிங்க. அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு, அந்த 12 பேர் யாருங்க? அந்த 12 பேரும் சீஷர்கள். உடனடியாக அவர்களுக்கு இன்னொரு பெயர் அவர் தரார். அது 13 கீழ் வசனம் பாருங்க. அவர்களுக்கு, நீங்களும் படிங்க தயவு செய்து. அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. சீஷர்களை பார்த்து அவர் உடனடியாக தெரிந்து கொண்டு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அவர் அப்போஸ்தலர் என்று நம்ம 14வது வசனத்தில் இருந்து நம்ம தொடர்ந்து படிப்போம். அவர்கள் யாரெனில், பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, சிலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. போதும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தில் ஒரு 6 சீஷர்களுடைய பேர் இருக்கு. 14வது வசனத்தில் அவர் பேதுரு, அவருடைய அண்ணன் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலேமு, அப்போது 6 பேர். அடுத்து 15வது வசனத்தில் ஒரு 4 சீஷர்களுடைய பேர் இருக்கு. அடுத்து 16வது வசனத்தில் 2 பேர். அப்போ இந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த 12 பேரையும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த முதல் சீஷர்களை. ஏன்னா அங்கே அநேக பேர் வந்தாலும் அவர் குறிப்பாக ஒரு 12 பேரை, இப்போ இங்கே அநேக சீஷர்களைன்னு 13வது வசனத்தில் பார்த்தோம். எல்லார் பேரும் இருந்ததுங்களா? அப்படி எழுதணும்னா நிறைய பேர் எழுதி ஆகணும். ஆனால் அவர் 14வது வசனத்தில் இருந்து 16வது வசனம் வரைக்கும் ஒரு 12 பேரை அவர் அழகாக சொல்கிறார். அதுவும் 2 பேர் இருக்குது, சில பேருக்கு அதையும் சொல்கிறார். நம்ம வீட்டில் ஒரு பேர் இருக்கும், நம்ம ஸ்கூலில் ஒரு பேர் இருக்கும், அதையும் அவர் அந்த அளவுக்கு சொல்கிறார் என்றால் அவர் இரவு முழுவதும் ஏன் ஜெபம் செய்தார் இப்போ நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் ஏன் எல்லா சீஷைகளையும் வர வச்சு அதில் ஒரு செலெக்ஷன் பண்ணுறார், சோசி பண்ணுறார் 12 பேரை மட்டும். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த 12 பேரையும்
அவர் செலக்ட் பண்ணி தன்னுடைய பக்கத்தில் வச்சுக்கிறார். அந்த இடத்துல தான் அது நடக்குது. அநேக சீஷர்கள். அப்போ அவருடைய அழைப்பை கேட்டு இன்னும் அந்த இடத்துல என்னென்ன நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். அவர் 17வது வசனம் பார்ப்போம். பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமமான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளினின்று குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த 17வது வசனம் கொஞ்சம் நீண்ட வசனமா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி, யார்? அந்த 12 சீஷர்களுடைய அந்த மலையிலிருந்து அவர் கீழே இறங்கி ஒரு சமமான இடத்துல வந்து நின்றார். இன்னும் மேலும் அந்த இடத்துல அந்த வசனத்தை பாருங்க. அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும், இப்போ அந்த 12 பேரை பிரிச்சிருங்க, ஓகேங்களா? அந்த 12 பேர் அவர் கூட நிற்கிறாங்க. அதுலேயே இன்னும் இருக்குது, அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு. அதில் இன்னும் ஒரு சீஷர்கள், இன்னும் அநேக பேர் இருக்கிறாங்க. அவங்க ஏன் வந்திருக்கிறாங்கன்னு போட்டுக்குதுன்னு பாருங்க. ஏன் அவங்க வந்திருக்கிறாங்க? அது ஒரு பெரிய மீட்டிங், ஒரு மாநாடு போல நடக்குது. அதில் அநேகம் சீஷர் வந்திருக்கிறாங்க. அவங்க ஏன் வந்திருக்கிறாங்க? நீங்கள் தான் படித்து சொல்லணும். அவருடைய சீஷரில் அநேகம் பேரும், ஹல்லேலூயா, அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி தான் அந்த சீஷர்கள்னு போடும்போது உபதேசத்துக்காக வந்திருந்தாங்க. அதை அவர் ரொம்ப அழகாக அந்த வசனம் நமக்கு காண்பிக்குது. இன்னும் அநேக சீஷர்கள் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும். அடுத்தது ஒரு கூட்டம் வந்திருக்குது, தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கப்படும்படிக்கும். அப்போ இன்னொரு பெரிய கூட்டம், நமக்கு ஏதாவது அற்புதம் அதிசயம், ஒரு வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்ற கூட்டத்தில் அந்த சீஷர்களும் இருப்பாங்க. அதுக்குள்ளேயும் சீஷர்கள் இருப்பாங்க, ஜனங்களும் இருப்பாங்க. அப்போ அவர் நடத்தப்படுற அந்த பெரிய மீட்டிங்கில் அவர் முதலாவது 12 பேரை பேர் சொல்லி பிரிக்கிறாரு. மீதி இருக்கிற சீஷர்கள், எப்படியும் இயேசு வந்திருக்கிறாரு, ஒரு பெரிய உபதேசம் கிடைக்கும். அந்த உபதேசத்தை எல்லாரும் விரும்ப முடியாது. இங்கே 50 பேர்கிட்ட நம்ம தான் 45 பேருக்கு மேலே வந்திருந்தாலும் நமக்குள்ளேயும் இந்த வசனங்கள் கேட்க கேட்க, நான் யார்? நான் வியாதிகள் குணமாக்கும்படி ஏதாவது ஒரு கிடைக்காதான்னு வந்திருக்கிறேன்னா, இந்த நாளில் எனக்கு ஒரு உபதேசம் கிடைக்கும். நான் சீஷனாக மாறிட்டு வரேன், நான் சீஷனாக ஒப்பு கொடுத்துருக்கிறேன், எனக்கு உபதேசம் கிடைக்கும்னு வந்திருக்கிறோம்னான்னு நம்ம வசனத்தோடு ஆராய்வோம். உபதேசத்தை கேட்கும்படி தங்கள் வியாதிகள் என்று குணமாக்கும்படி யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும், அந்த ஏரியா பக்கத்தில் இருந்து எல்லா பகுதியும், அப்போ எவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கோம் பாருங்க. யூதேயா தேசத்து திசைகள் 4 திசை இருக்கும் அநேகமாக, யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்தில் இருந்தும் தீரு சீதோன் பட்டணங்களில் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல பிரிக்கிறார் எல்லாத்தையும். பார்த்தீங்களா? தன் கூட வைத்து கொள்ளும்படி எடுத்துக்கொண்ட அந்த 12 பேருடைய பேரை நம்மகிட்ட அழகாக காமிச்சிட்டார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சீஷர்கள் கூட்டம் இருக்குது. அவங்க ஏதாவது உபதேசம் கிடைக்குமா, இயேசுவோட உபதேசம், அதை கொண்டு அவங்க சில காரியம் செஞ்சுட்டு வராங்கன்னு அர்த்தம். அப்படின்னா உபதேசத்துக்காக வராங்க. இன்னும் ஒரு சில பேர் வியாதியிலிருந்து விடுதலையாகும்படி வராங்க. இன்னும் அநேக ஜனங்கள் அந்த இடத்துல வந்து காத்திருக்கிறாங்க. இன்னும் 18வது வசனத்துல, அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. நிறைய செக்ஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு பிரியும் ஒன்று இந்த மாதிரி குணமடையும்படி, ஏதாவது பெற்றுக்கொள்ளும்படி, உபதேசத்தை கேட்கும்படி, இவங்க பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பிசாசனுடைய பிடியில் இருந்து வந்தது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் ஆரோக்கியம் அடைந்தார்கள். அப்போ அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. 19வது வசனத்தில், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால். ஹல்லேலூயா. அவரை வந்த இடத்துல யாருக்குமே ஒரு குறை வைக்கல. அவருக்கு தெரியும் இது ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது,
அதில் நிறைய பேர் ஒவ்வொருத்தங்க ஒரு கூட்டம் ஒரு தேவைக்காக வந்திருக்கிறாங்க. என் குடும்பத்தில் ஏதோ ஒரு அற்புத அதிசயம் நடந்தால் போதும், எனக்கு நல்லா தெரியும் எனக்குள்ள அசுத்த கிரியைகள் இருக்குது, அந்த பிசாசுலேருந்து விடுபட்டா போதும். இன்னொரு பெரிய கூட்டம் வந்திருக்குது, இயேசுனுடைய உபதேசம் மாத்திரம் எனக்கு வேண்டும் அப்படின்னு வந்திருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம அழகாக காண்பிக்கிறார். அவரிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். அல்லேலூயா. அந்த பெரிய இடத்துல ஒரு மலை பகுதியில் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த மலை மேலே அவர் நிற்கிறாரு, சுற்றி ஒரு கூட்டத்துடைய அளவு பார்த்தாக்கா ஒரு தேசம், ஒரு பட்டணத்துல இருந்து ஒரு பட்டணமே போகுது, 4 திசையிலேருந்து போகுதுனாக்கா கொஞ்சம் நினச்சி பாருங்க. இப்போ நம்ம சர்சலில் இருக்கிறோம், பெர்ஃபெக்ட்ல இருந்து ஒரு பெரிய கூட்டம், வில்லி லேபிள்லேருந்து ஒரு பெரிய கூட்டம், கொன்னேஸ்லேருந்து ஒரு பெரிய கூட்டம்னா பெரிய கூட்டம் தான். அப்போ இதன் மத்தியிலையும் அவர் யாரையும் ஏமாற்றாமல் என்ன செய்கிறாரு, தன் வல்லமையை பொதுவாக அனுப்பி விடுறார். அல்லேலூயா. அந்த வல்லமை புறப்பட்டு போய் அவங்க யாரும் சுகமடைகிறாங்க. வந்த யாருக்குமே ஏமாற்றம் இல்லை, எல்லாரும் பெற்றுக்கொள்கிறாங்க. பிசாசு பிடித்த பிடியில் இருந்தவர்கள் பிசாசுலேருந்து பெரியோர் விடுதலை அடைகிறாங்க. நோய்கள், உபதேசத்துக்காக வந்தவங்க உபதேசத்தை பார்க்குறாங்க. இது எல்லாம் நடக்குது. இது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கடந்த நாட்களில் நடந்திருக்குது. எங்கேயாவது அற்புத சுகமளிக்கிற கூட்டம் நம்ம கிளம்பி போயிருக்கிறோம், நான் போயிருக்கிறேன், நம்ம எல்லாரும் போயிருப்போம் இல்லையா? அநேகர் இப்படியான ஒரு சபை இருக்குது, ஒரு ஊழியர் இருக்கிறாரு, வந்து ஜெபித்து கொள்ளுங்க, உங்களுடைய வீட்டில் ஒரு சமாதானம் இருக்கும், பிசாசுகளை விரட்டப்படும், போயிருப்போம். அதே போல் இந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டம் வருது, வந்து எல்லாம் பெற்றுக்கொள்கிறாங்க. இது நடந்த உடனேயே அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆவேசம் ஆயிடுது. இப்பேற்பட்ட காரியம் செய்கிறாரே இவர் யார் என்று சொல்லி அவரை தொட ஆசையாக இருக்கிறாங்க. நம்ம உலகத்தில் ஒரு பெரிய விஐபி, ஒரு பெரிய பேர் வாங்கிட்டாங்க, எதுலேயோ சாதிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் அவர் கை கொடுத்தேன், உண்டு தானே இல்லைங்களா? நம்ம இன்றைக்கும் அது இருக்குது. நான் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கொண்டேன், நான் போய் அவருக்கு கை கொடுத்தேன், எனக்கு கை கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருந்தார். இதெல்லாம் மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. இந்த இடத்துல அவர்களும் அவரை தொடும்படி அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப ஆசையாக ஓடி வந்து வகை தேடுறாங்க. இப்போ 20வது வசனத்துக்குள்ளே நம்ம வரோம். இது எல்லாம் பயங்கரமாக அந்த இடத்துல நடக்குது, ஆவேசமாக, ஒரே பரபரப்பாக. இந்த இடத்துல பிசாசுகள் ஓடுது, இந்த பகுதியில் உபதேசம் கிடைக்குது, இந்த பகுதியில் பிரச்சனைகள் தீருது, நோய்கள் பறக்குது. எல்லாருக்கும் எல்லாம் அந்த எப்பேற்பட்ட நோயாளிலாம் வந்திருப்பாங்க இல்லைங்களா, எப்பேற்பட்ட நிலைமையில் வந்திருப்பாங்க. இது எல்லாம் நடக்கும் பொழுதும் அது இயேசுக்கு அது பெரிய காரியம் இல்லை, அவருக்கு எல்லாம் சாதாரணம் இல்லைங்களா? தன்னை தேடி வந்த எல்லாருக்குமே அவர் கொடுத்துட்டார். ஆனால் நான் இங்கே காண்பிக்க விரும்புவது என்னவென்றால், அவர் எதை ரொம்ப உன்னித்து பார்க்குறார்? பிசாசுகளோடு வந்தாங்க, அவங்கள உன்னித்து பார்க்குறாரா? ஏதாவது நன்மை கிடைக்கும் அப்படின்றவங்க உத்து பார்க்குறாரா? இயேசுடைய பார்வை யாரை பார்க்குறதுன்னு நம்ம ரொம்ப கவனித்து பார்க்கணும். அல்லேலூயா. அங்கே பெரிய பெரிய கூட்டங்கள் இருந்தது. ஆனாலும் 20வது வசனம், அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, அல்லேலூயா, நீங்கள் அதை நல்லா உணர்ந்து பாருங்க. அவர் அப்பொழுது சீஷர்களை நோக்கி பார்த்து, ஓகே, நான் அங்கே கண்டு ஆச்சரியப்பட்ட விஷயம், அந்த ஒரு வார்த்தை போதும், நம்ம எல்லாம் அடைஞ்ச மாதிரி தான். தம்முடைய சீஷர்களை பார்த்து, அல்லேலூயா. அவருக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பார்வை, அவர் ரொம்ப நோக்கமாக இருக்கிறது என்னன்னா, அந்த சீஷர்களை அவர் நோக்கி பார்க்குறார். இது எல்லாம் நடக்கும் போதும் அதில் ரொம்ப அழகாக சொல்லப்படுது, அவர் மேலே இருக்கிற வசனத்தில் அவராகவே ஸ்ருதி பண்ணி தேர்ந்தெடுத்தார் பேர் சொல்லி. அதுவே பெரிய பாக்கியம். பெரிய கூட்டம் நடக்குது, நான் இங்கேருந்து நின்று நான் ஒரு பர்டிகுலராக ஒரு 2-3 பேரை மட்டும் இங்கேருந்து பேர் சொல்லி பேசுனா உங்களோட சந்தோஷமாக இருக்கும். இருக்குமா இருக்காதுங்களா? அது ஒரு பெருமையாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் சும்மா பேச முடியாதுங்க, நின்று உங்கள் பேரை சொல்லி. நீங்கள் ஏதோ செஞ்சுருப்பீங்க, நீங்கள் ஏதோ சாதிச்சிருப்பீங்க, அப்போ தான் இங்கேருந்து நான் நினைவில் வரும்போதெல்லாம் பேர் சொல்ல முடியும். இந்த இடத்துல ஒரு பேர் சொல்லி அழைத்து 20வது வசனத்தில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. அந்த இடத்த நினைச்சு பாருங்க, அவ்வளோ பேர் இருக்கும் பொழுது அந்த சீஷர்களை மாத்திரம் ஒரு உற்று நோக்கி பார்த்து அவங்க ரொம்ப பக்கத்துலேயும் வச்சுக்கினார். ஏன்னா
இன்னொரு வசனம் சொல்லுது, மற்ற ஜனங்கள் எல்லாம் அவர் தொடும்படி வகை தேடினார்கள். அப்படின்னா டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது, ரொம்ப தூரமாக தான் இருக்க முடியும். அப்போ நான் இவங்களை மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவர் எல்லார் காதிலும் விழுந்தான். ஆனால் யார்கிட்ட சொல்றார்? சீஷரிடம் தான் சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. அதை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம கடன்னு 10 வசனம் சொல்லிட்டு கடந்து போயிடலாம், 20 வசனம் காட்டிட்டு நான் போயிடலாம். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் அணுவா அதை உணர்ந்து பாருங்க. தம்முடைய சீஷர்கள்னு சொல்றாரு. ஒரு புள்ள வந்து அப்பான்னு கூப்பிடுறது வேற, சந்தோஷமா இருக்கும். அவன் எங்க அப்பா அப்படின்னா அது வேற, எல்லாரும் பார்ப்பாங்க, அது எல்லாரும் கவரும். எங்க அம்மா அப்படின்னா அது அவ்வளோ உறவு, இன்னொருத்தவங்களை சேர்க்காது, தள்ளும். உண்டா இல்லைங்களா? எங்க அப்பா. என் இயேசு நம்மை பார்த்து என்னுடைய மகன், அல்லேலூயா, இவன் என்னுடைய சீஷன், தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் அவ்வளோ ஒரு அன்னைச்சி சொல்றார். அவர் அவ்வளோ பிரியமாக சொல்கிறார். அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, ஆனால் அவரை இம்ப்ரெஸ் பண்ணது, அவரை கவர்ந்தது, அவருடைய பார்வையெல்லாம் யார் மேலே இருந்ததுன்னா இந்த சீஷர்கள் மேலே. அந்த இடத்துல ஒரு பெரிய பொறுப்பு அவங்ககிட்ட ஒப்படைக்கிறார். வந்த எல்லாருக்கும் இருந்ததான்னா தெரியாது. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. அவர் அப்படின்னு எல்லாரையும் காட்டி சொல்லியிருப்பாரான்னா வசனம் அப்படி சொல்லலை. அவர் சீஷர்களை பார்த்து தான் சொல்றார். சீஷர்களை பார்த்து தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த நாளில் நம்ம அநேக முறை நம்ம சொந்தமாக தியானிக்கும் பொழுதும், மற்ற ஊழியர்கள் நமக்கு வசனங்கள் காண்பிக்கும் பொழுதும், நம்ம அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய பார்வை நம்மளே ஆராயும்படி, பைபிளில் நிறைய பகுதிகள் இருந்தாலும் ஏன் இந்த இயேசு மட்டும் சீஷர்கள் மேலே அவ்வளோ கவனமாக இருக்கிறாரு, அவ்வளோ பிரியமாக இருக்கிறாரு, ஏன் அவங்க மேலேயே ரொம்ப எப்பவுமே ஒரு ஸ்பெஷலாக வைக்கிறாருன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ள ஆராய்ந்து நான் அந்த சீஷனாக இருக்கணும்னு ஒப்பு கொடுக்கும்படி தான் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. வேற எந்த காரியத்துக்காகவும் இல்லை, சீஷர்களை தான் அவர் ரொம்ப நேசிக்கிறார். அது வசனம் மூலியமாக அநேக முறை தெரிஞ்சுட்டே வருது. நம்ம உதாரணத்துக்கு நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து மத்தேயு 5 எடுங்க. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் எடுத்து காண்பிக்கிறேன். நமக்கு எல்லாம் தெரியும், அது ஒரு மலை பிரசங்கம்னு சொல்லி அநேகர் வந்து இந்த பகுதியை தான் வாசிக்க சொல்லுவாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் நீங்கள் இப்போ படிச்சீங்கன்னா இந்த காரியம் புரியும். மத்தேயு 5:1. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் அதே காரியம்தான். அவர் ஒரு மலை மேலே ஏறுறாரு, திரளான ஜனங்களை பார்க்குறாரு. அதோடு நம்ம அந்த வசனம் நிற்கலாம். உடனடியாக கூட அடிஷ்னல் அவர் வர இடத்துலலாம் கூட ஒரு இன்னொரு காரியம் சேருது. சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். உடனடியாக பக்கத்தில் ஒரு கூட்டம் வந்துடுது. இப்போ நான் ஏற்கனவே லூக்கா 6 எடுத்து காட்டினாலும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால்ன்றத இப்போ எல்லா ஜனங்களுக்கும் எடுத்துக்கிறீங்களா, இந்த பக்கத்தில் நின்ன சீஷர்களுக்குன்னு நீங்கள் இப்போ சொல்ல முடியுமா? கரெக்டா? எடுத்தோடனே வசனம் நம்ம சொல்லுது, திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க, இயேசு வந்துட்டாரு, உட்காந்துட்டாரு. உடனடியாக ஒரு பக்கத்தில் சீஷர்கள் வந்துட்டாங்க. அப்போ அவர் வாயை திறந்து பேசுவது, உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். அது நிச்சயமாக சீஷர்களுக்காகத்தான் இருக்கும். அல்லேலூயா. சீஷர்களுக்காகத்தான் அவர் பேசுகிறார். ஏன் நிறைய இடங்களில் சொல்ல நான் ஊமையாக பேசுகிறேன்,
மற்றவங்களுக்கு புரியக்கூடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்ம முதலாவது சீஷர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அது ஒரு விசேஷம். அவர் ஏன் சீஷர்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாருனாக்கா, எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் யாரையும் அவர் தள்ளலை. நீ புரிஞ்சிக்கொள்ள விரும்பினால், அதை அறிந்து கொள்ள விரும்பினால், ஒப்பு கொடுக்க விரும்பினால் அவர் உங்களை செலக்ட் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் சீஷனாக உங்கள் பேரை எடுப்பார். அதை சும்மா உதாரணத்தான் எடுத்தேன். அந்த இடத்துல அப்போ அவர் வாயை திறந்து உபதேசி சொன்னது சீஷர்களுக்கு தான். ஆனால் மற்றவங்களுக்கு காதில் விழும்படி சொல்லுவார் இல்லைங்களா? அவங்க காதில் விழாமல் இருக்க எல்லாம் அங்கே தானே இருக்காங்க. ஆனால் அவர் சொன்னது யாருக்கு? அது நிச்சயமாக சீஷர்களுக்கு தான். இப்போ நம்ம தொடர்ந்து அதே பகுதியிலிருந்து நம்ம இன்னும் சில காரியங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எத்தனை சீஷர்கள் அவர் பெயர் சொல்லி அழைத்தார்னு பார்த்தோம். எத்தனை சீஷர்கள்? அவர்களுக்கு அவர் எல்லா அதிகாரமும் கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் புறப்பட்டு போங்க, உங்களுக்கு நான் எல்லா அதிகாரமும் தரேன், நீங்கள் போயிட்டு பிசாசுகளை விரட்டுங்க, விடுதலை கொடுங்க அப்படின்னு சொன்னார். இந்த 12 பேரை மாத்திரம்தான் வச்சு எல்லாம் செய்தாரா? இன்னும் அநேக சீஷர்களை உருவாக்கினாரா? அப்போ ஏற்கனவே பார்த்த 12 சீஷர்களையும் அவர் லூக்கா நீங்கள் 1-5 அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக தான் எல்லா இடத்துலையும் செயல்படுவார். இந்த கூட்டங்கள் அங்கங்கே சேரும். அதில் அவர் அப்படியே கண்டு ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணினே வரார். அதில் நீங்கள் பார்க்கலாம், மீன் பிடிக்கும்பொழுது பேதுருவை பிடிப்பார், அவர் கூட பேசுவார், அவருடைய கீழ்ப்படிதலை பார்ப்பார். அந்த படகு அங்கே வீடு, தள்ளி வீடு, நான் கொஞ்சம் உபதேசம், அந்த படகுல நின்று பேசுவார். ஆனால் அவரும் அதை செய்வார். அப்போ அவர் சும்மா கூப்பிடல, பல நாள், பல வருஷம், பல மாதம்லாம் பார்த்து தான் அவர் கூப்பிடுது. சும்மா நேராக இங்கே வான்னு கூப்பிடல. அப்போ அவர் செஞ்சதை பார்க்குறாரு. அதன் பிறகு இந்த இடத்துல போய் அந்த வலையை போடு, ஒரு அதிசயத்தை காண்பிக்கிறார். வலை ஈர அளவுக்கு மீனும் பிடிக்கும்பொழுது தான் பேதுருக்குள்ள ஒரு விசுவாசத்தை வர வச்சு அதன் பிறகு தான் எடுக்கிறார். அதே போல தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை சந்திக்கிறது, பேசுறது. அதுக்குள்ளே யாக்கோபு, யோவான் அவங்களும் கூடயே இருப்பாங்க. பேதுருவையும் அந்திரேயும் பிடிக்கும் பொழுது அவங்க 2 பேரும் வருவாங்க. அதுக்குள்ளே இன்னொரு சீஷன், அப்படியே ஒவ்வொன்றா அவர் அப்படியே செலக்ட் பண்ணுறார். இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், இயேசு செலக்ட் செய்கிற சீஷர்கள் நானும் இருக்கணும். அல்லேலூயா. அவர் அநேகர் பேர் நின்னாலும் அவர் 1-2 பேரை தான் எடுக்கிறார். அந்த வசனத்தின்படி பார்த்தா பல 1000 பேர் வந்திருக்கணும் என்னோட கணக்குப்படி. ஆனால் அவர் 12 பேர் எடுத்தார். இந்த இடத்துல நம்ம பெரிய கூட்டமாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உமக்கு சீஷராய் மாறணும், நீங்கள் என்னை பேர் சொல்லி அழைக்கணும்ப்பா. ஏற்கனவே இருந்தால் சந்தோஷம். இன்னும் இந்த இடத்துல சீஷர்களாக ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாக அவங்கள சீஷர்களாய் மாற்றுவார். அப்போது இப்படி 12 பேரை முடித்தது மாத்திரம் இல்லாமல் அவருடைய நான் ஊழியத்தை தான் காண்பிக்கிறேன். அதோட இயேசு இல்லை, குறைந்த வருடம்தான் அந்த 12 பேரை உருவாக்கிட்டார். அந்த 12 பேர் எத்தனை பேரை போய் செய்தாங்கன்றது நமக்கும் தெரியும். அங்கங்கே வசனங்கள், வார்த்தைகள், அவங்க எப்படியெல்லாம் நடந்து சீஷர்களை உருவாக்குனாங்கன்னு தெரியும். நம்ம இன்னும் கூட இன்னொரு காரியம் பார்க்க போகிறோம். அதே லூக்கா அதிகாரம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ 12 பேர் நம்ம பார்த்தோம். இப்போ இன்னும் ஒரு நம்ம வசனத்தை பார்க்க போகிறோம். லூக்கா 10ல் 1வது அதிகாரம், முதல் அதிகாரம் நம்ம பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த 12 பேருடைய செஞ்ச அதிசயம் அற்புதங்களில் நமக்கு நிறைய தெரியாது. நமக்கு நிறைய 12 பேருடைய பேரும் தெரியாது. இன்னைக்கு தான் பார்த்துருக்குறோம், உண்மைன்னு நினைக்கிறேன். அதில் குறிப்பிட்ட 3 பேர், 4 பேர், 2 பேர் செய்கிற அதிசய அற்புதங்களே நம்ம பைபிள் கொள்ளலை. அதுவே நிறைய இருக்கு. நமக்கு எல்லாமே தெரியும், அவருடைய மனப்பாடம். பேதுரு போய் என்னென்ன செய்தார், யோவான் வைத்து ஆண்டவர் என்ன செய்தார், எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த 12 பேரோட இயேசு நிறுத்தாமல் லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை, ஹல்லேலூயா, எவ்வளோ பெரிய ஊழியம் பாருங்க, இயேசு செய்த ஊழியம். மேலும் 70 பேரை நியமித்து, ஒரு வசனம் இருக்கு, எல்லாவற்றையும் எழுத வேண்டும் என்றால் இந்த பைபிள் கொள்ளாது. உண்மைதான். அந்த 70 பேரை எழுதினாலே போச்சு, இன்னும் ஒரு 10 பேஜ் கூடும்.
அப்போ அதெல்லாம் கணக்கில் வச்சு இன்னும் கூட ஒரு 70 பேர் அவர் நியமிக்கிறார். இந்த நாளில் ஊழியம் செய்கிற நானும் நீங்களும், நீங்கள் நம்ம ஊழியத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது, இந்த நேரத்தில் கணக்குன்னு ஒரு கணக்கு போடும். நான் அந்த இடத்துல சுகம் பெற்றுக்கொள்ள வந்தவனா இருந்து இன்னும் சுகம் பெறணும்னே வரனா? எனக்குள்ள மோசமான கிரியைகள் இருக்குது, இங்கே வார வாரம் வந்து வந்து போகிறதுனால அந்த மோசமான கிரியைகள்லேருந்து தப்பிக்கலாம், பிசாசுகள்லேருந்து மட்டும் ஒரு விடுதலை அடையலான்னு வரோமா? இல்லை இங்கே போனால் சீஷருக்கு உரிய உபதேசம் கிடைக்கும் அதனால தான் நான் வரேன்னு வருமா? இல்லை அவர் என்னை பேர் சொல்லி அழைத்தார் அதனால் நான் சீஷனாக இருக்கிறேன்னு வருமா? அது ரொம்ப முக்கியம். பல வருஷம் போயிடுச்சு, பரவாயில்ல, ஆனால் இந்த நாளை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. நேற்று நமக்கு கிடைக்காது, நாளைக்கு நிச்சயம் இல்லை, தெரியாது. ஆனால் இன்றைய நாள், இந்த நிமிஷம் கர்த்தருடைய வசனம் உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. அவர் ஏதோ எதிர்பார்க்குறார். அவர் எங்கே நிற்கிறார்னா, நீ சீஷனா இரு. அதான் சாதாரணமும் கிடையாது. ரொம்ப ஜாலியாக அப்படியே ஏதோ பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு எப்பயாவது நான் வந்தால் வருவேன் ஜெபத்துக்கு. உபவாச கூட்டம் பிடிக்காது, ஆனாலும் ப்ரெசண்ட் பேருக்காக வருவேன். எனக்கு பெருசாக அதில் ஆசை இல்லை, விருப்பம் இல்லை, ஏதோ பிறந்துட்டு நான் வாழுறேன். பைபிள் வாசிக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை, நான் செய்யவே மாட்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் என்னையும் உங்களையும் உருவாக்குனது அவருடைய வசனத்தின்படி வாழதான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழதான் அவருக்கு நம்மளை எடுத்துக்கொண்டார். நம்ம அதுக்காக தான் அவர் பிடிச்சிக்கினார். அந்த ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் மாத்திரம் நம்ம ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நம்ம இருதயத்தில் பேசும், அதான் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அந்த கவலை அப்படி இருந்துகிட்டே இருக்கு, சோகம் இன்னும் சூழ்ந்துட்டே இருக்கு, பிரச்சனை இன்னும் பிடிச்சிட்டே இருக்கு. ஏன்னா எப்பயாவது வந்தால் ஒரு அற்புதம் நடக்கும், ஏதாவது ஒரு அதிசயத்தை பார்த்துட்டு போகலாம். இல்லை, நீங்கள் சீஷர்களாய் ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் இந்த நிமிஷத்தை பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கிறார். இந்த நிமிஷம் நீங்கள் சீஷராக ஒப்பு கொடுங்க. வெளியே போனதுக்கப்புறம் இஷ்டம் போல இருக்கிறது இல்லை, ஆனால் அவருக்கு தெரியும். அவருடைய அந்த ஊழியத்தினுடைய ஸ்பீடு தான் நான் காண்பிக்கிறேன். நான் இங்கே உங்கள்கிட்ட பேச வந்த காரணம் என்னன்னா, நான் பல வருஷம் ஆச்சு, எத்தனை பேர் இயேசுவை பற்றி சொல்லி எத்தனை பேர் ஆதாயப்படுத்தியிருப்போம்? நான் பெற்றுக்கொண்ட நன்மை, நான் பெற்றுக்கொண்ட சுகம், நான் பெற்றுக்கொண்ட பணம், நான் பெற்றுக்கொண்ட வீடு, மனைவி, கணவன், பிள்ளை, பேரு, புகழ், எல்லாமே எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இதை போய் நான் ஒருத்தர்கிட்ட சொல்லி நான் இது வரைக்கும் ஒருத்தரையும் கொண்டு வந்து இல்லை. நான் பல கூட்டம் இங்கே காண்பிச்சேன், அதில் எந்த கூட்டம்னு நம்ம ஆராயும். ஆனால் இயேசு இந்த இடத்துல ஒரு காரியம் நிரூபிச்சிருக்கிறார். 12 பேர் வரும்பொழுதே அநேக சீஷர், அநேகர் உபதேசத்தை கேட்கும்படி, சுகம் பெற்றுக்கொள்ளும்படி பெரிய கூட்டத்தை வச்சுருந்தார் பின்னாடியே. அவருக்கு அவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் அதை வேறு மாதிரி யோசிச்சிருப்பார். அவர் பிதாவின் சித்தம் செய்ய வந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் இன்னும் கூட பாருங்கள், இந்த இடத்துல ஜான்சன் பிரதர் நின்று பேசுகிறார். இல்லை, வசனம் உங்கள் மத்தியில் புறப்பட்டு வர்றதுனால இயேசு வந்து தான் கேட்குறார், நீ எனக்கு சீஷனாக இருக்க விரும்புகிறாயா? ஹல்லேலூயா. மனிதர்களை பிடிக்க நீ தயாராக இருக்கிறாயா? நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். அந்த நினைவோடு இருங்க. ஏன்னா இந்த 12 பேருக்குள்ளே அவங்கள செய்கிற அற்புத அதிசயங்களுடைய அளவு தாங்க முடியாமல் இருக்குது. அதற்குள்ளே பாருங்கள், அவர் பின்னும் 70 பேரை நியமித்தார். எவ்வளோ பெரிய ஊழியக்கார் பாருங்க இயேசு, எவ்வளோ பெரிய ஊழியக்கார். வெறும் அவர் உபதேசிச்சுட்டே இருந்தாரா? நான் வந்து நேராக என்னை மேலே ஏற்றி விட்டேன்னு நான் வந்து நல்லா சூப்பராக மெசேஜ் கொடுப்பேன், தேவையில்லை. இயேசு உபதேசிக்க, பிரசங்கம் பண்ண, மெசேஜ் கொடுக்க மட்டும் இருந்தார்னா அவ்வளோ சீஷர்கள் அவர் பிடிச்சிருக்க முடியாது. அவர் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறார், நல்லா தெரியுது. அப்படி போகும்பொழுது ஒரு சுகம், ஒரு விசாரிப்பு, அவர் தேவையை சந்திக்கிறது, இவர் நம்ம வழிக்கு செட் ஆகவானா, நல்ல வழிக்கு வருவாரா, அவரை போய் தினம் பார்க்கறது. பின்னாடி போய் படித்து பார்த்தா சும்மா பேதுருவை தொடலை. அநேக மீட்டிங் 2 பேருக்குள்ள, அவங்க மாமி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, இதெல்லாம் முன்னாடி தான். ஒரு
அந்த இடத்துல ஒரு நல்ல சுகத்தை கொடுத்துட்டு வர்றாரு. அப்போது அவர் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறார். இடம் விட்டு இடம் போகிறார், இங்கே போகிறார், அங்கே வர்றாரு. உங்களுக்கு புரியுதுங்களா நான் பேச வர நோக்கம்? புரியுதுங்களா வசனத்துடைய நோக்கம்? அப்போ இன்னும் கூட ஒரு 70 பேரை நியமித்து அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். நம்ம ஒவ்வொரு காரியத்தை உற்று உற்று பார்த்தோம்னாக்கா, அவர் 70 பேர் நியமித்தார், சுற்றி உட்கார வச்சு கொண்டார், பக்கத்துலேயே வச்சுக்கினார். அப்படி இல்லை, உடனே எல்லாம் ஃபாஸ்டில் புஷே பண்ணுறதா, இடம் விட்டு இடம் நகருது. சும்மா ஒரு இடத்துல இருந்தால் ஒன்றுமே நடக்காது. நான் அடித்து இந்த இடத்துல சொல்கிறேன். அதே போல் ஒன்றுமே செய்யாமலே சீஷத்துவத்தை பற்றி நீங்கள் பேசவும் முடியாது. அது புறப்பட்டு வந்து உங்களோட கிரியம் செய்யாது. நான் விசுவசிக்கிறேன் ஏதோ கொஞ்சம் பேரை இந்த இடத்துல தேவன் அசைக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அந்த உள்ள பாரம் உண்மைதான். சீஷத்துவத்துக்குள்ளே போனால் தான் ஒருத்தங்களுக்கு சுகம் நீங்கள் தர முடியும். சும்மனாட்டியே பேசியிருந்தா, ஏசு அந்த இடத்துல பேசியிருந்தார், நிறைய பேசினார். அங்கே யாராவது ஒருத்தர் எழுப்பி நீ என்ன தான் பெருசாக செஞ்சேன்னு யாராவது கேட்டிருக்க முடியுமா? இந்த இடத்துல யாராவது நீங்கள் கேட்க விரும்பினால் நிச்சயமாக கேட்கலாம். ஆனால் அதுக்கு பதில் யாராவது ஏஞ்சி சொல்லுவாங்க, இல்லை இந்த ஊழியர்களை வைத்து கர்த்தர் சில காரியம் செய்திருக்கிறார். அதான் சீஷத்துவத்தினுடைய அடையாளம். சும்மா பேச விட மாட்டார். நோய்கள் பறந்ததா பறந்துருக்கும், பிசாசுகள் விலகி இருக்கும். விலகினது அதெல்லாம் நமக்கு வேண்டும்னா நான் ஏதோ ஒரு சக விசுவாசியாக சபைக்கு வரும்பொழுது கர்த்தர் தரமாட்டார் இல்லைங்களா? தரவே மாட்டார். அப்போ இந்த 70 பேரை நியமித்து 2 பேரை அனுப்புகிறார். அப்போ அந்த அனுப்புகிறார்ன்றதை நான் காண்பிக்க வரேன். உடனடியாக இடம் விட்டு இடம் நகரணும். நீ இயேசுவின் ஊழியக்காரனாக இருக்கிறாயா, நீ சீஷனாக இருக்கிறியா, நீ வீட்டில் சும்மா உட்காந்துனே இருக்க மாட்டேன். நான் உண்மையாக சொல்கிறேன். அந்த 57வது வசனத்தில் மற்ற சீஷர்களோடு அவர் என்ன செய்கிறாரு, ஒரு இடத்துக்கு போகிறார். அவர்கள் வழியிலே போகையிலே ஒருவன் அவரை நோக்கி, இந்த இடத்துல ஒரு சீஷன் வந்து சிக்கிறார். ஒரு ஆள் வந்து நம்ம சபைக்குள்ளே மாட்டுறார். கேள்வி கேட்டு என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். நல்ல விஷயம்தான் இல்லைங்களா? சொல்லும் பொழுது அதற்கு இயேசு என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். 58. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஹல்லேலூயா. இயேசு, ஆண்டவரே நீங்கள் எங்கே போனால் நான் வருவேன், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உன்னை பின்பற்றி வரப்போகிறேன். அப்போ இந்த இடத்துல நான் கவனித்தேன், அவர் வான்னு சொல்லியிருக்கலாம், வருவதுக்குரிய காரணங்கள் சொல்லியிருக்கலாம். நான் இப்படி எடுக்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் எப்படி உணர்த்துறாரோ அதன்படி ஆராய்ஞ்சு பாருங்கள். ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்றி போகணும், அவர் கூட வரணும்னாக்கா உடனடியாக இயேசு ரொம்ப அழகாக எடுத்து காண்பிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, நரிகளுக்கு குழிகள். அப்போ நரிகளுக்கு குழினா அது என்ன? நரிக்கு அது என்னவா இருக்கும்? வீடு. ஓகேங்களா? அதான் உண்மை. அந்த நரிகளுக்கு குழி இருக்குது. அடுத்தது பறவைகளுக்கு கூடு உண்டு. இப்போ பறவைகளுக்கு கூடு எதுவாக நம்ம எடுத்துக்கிறோம்? வீடு. அப்போ இந்த இடத்துல ஏசு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ என் பின்னாடி வரணும்னா, என்னை தொடர்ந்து வரணும்னா, உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய இருதயம், உன்னுடைய பொக்கிஷம்லாம் உன் வீட்டு மேலே இருந்தால் உன் கதை போச்சு, நான் எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அப்படி தான் எடுக்கிறேன். அவர் வேறு எவ்வளோ காரணம் சொல்லியிருக்கலாம், எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கலாம். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஆண்டவரே நம்ம அப்படி தான் இருக்கிறோமா அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தேன். நான் உங்களை புறப்பட்டு வரேன்னு சொல்லிட்டேன், ஆனாலும் வீட்டு அப்படி கொஞ்சம் கணப்பை நினச்சா ஒரு ஆசையாக இருக்கும். அப்படியே நல்லா ஃப்ரீயாக அப்படியே உட்காந்துட்டு ஒரு திலையை போட்டுட்டு டிவி போட்டுட்டு அப்படியே ஒரு கஃபே எடுத்துட்டு, அது சொகுசு. புரிஞ்சுதுங்களா? இதை நின்று பேசுகிற ஜான்சன் பேசுகிறோம், வீடு வச்சுட்டு தான் பேசுகிறேன். ஆனால் உள்ள சிந்தனை என் வீடு மேலே இருக்குதான்றதை நான் மட்டும் எங்கே போனால் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா என் பின்னாடி எப்பயும் ஒரு கூட்டம் இருக்கும். அது என்ன கூட்டம்னா என்னுடைய குடும்பம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் விசாரிக்கலாம். நான் எங்கே போய் ஊழியம் செய்தாலுமே நான் மட்டும் தப்பிக்க முடியாது. என் மனைவி பிள்ளைங்க பக்கத்தில் இருப்பாங்க. நீங்கள் என்னை குறித்து எதோ ஒன்று கேட்டுக்கலாம். உங்கள் அப்பா உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தருவாரா இல்லை இயேசுக்கு தருவாரான்னு கேட்டால் அதுங்க சொல்லும், கரெக்டாக சொல்லிவிடும்.
நீங்கள் விசாரிச்சு பாருங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. இன்னும் முக்கியமான சொந்தங்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் விசாரிக்கலாம். ஆமாம்மா அவன் கொஞ்சம் தொல்லை தான். நமக்கு முக்கியம் இயேசுவுக்கு. அல்லேலூயா. வீட்டுக்கு வீட்டாருக்கு இல்லை. இதை நான் அதான் பார்த்தேன். நான் வரேன்னு சொல்கிறான், நல்ல விஷயம். ஏன் இவர் இப்படி ஒரு வார்த்தை கொடுக்குறாரு? உனக்கு நல்ல ஒரு குழி இருக்குதுப்பா, நரிக்கு இருக்கிற மாதிரி உனக்கும் ஒரு வீடு இருக்குது, பறவைக்கு இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு கூடு இருக்குது. நம்ம சிந்தனை எல்லாம் அங்கே தான் இருக்குது. படிக்கும்போது நான் எடுத்துக்கணும், ஆண்டவரே இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க போல. ஏன்னா அவர் கூட இன்னொரு வசனம் அவர் சேர்க்குறாரு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லை. இடம் இல்லாத ஒருத்தவன் என்ன செய்வான்? நல்லா அந்த ரோட்லலாம் வீடு இல்லாதவங்கள பாருங்களேன், ஒரு இடத்துல உட்காந்துக்க மாட்டாங்க. நான் அதான் யோசித்தேன், இதெல்லாம் ஒரு ரகசியம், அற்புதம், அதிசயம். அதை நம்ம உணர்ந்தால் தான் அதை நம்ம பிடிக்க முடியும். இல்லாட்டி என்னடா சொல்கிறார் இவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நல்லா புரிஞ்சு கொண்டீங்கன்னா, அவர் தலை சாய்க்க சொகுசு இல்லாததுனால தான் அவர் சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. அதாவது தான் குறைஞ்ச வருஷத்தில் அவர் 12ன்னா 100ன்னா 70ன்னா அவர் எத்தனையோ சீசன் உருவாக்கினே போயிட்டார். ஆனால் அவர் ரெஸ்ட் எடுத்துருப்பார். சில வசனங்களுக்கு அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அப்போ நம்மளும் பண்ணுறோம், போய் சொல்ல முடியாது. அவர் பசியாக இருந்தார், பசி எடுத்துருக்குது, உடனே சீஷர்களை ஹோட்டலுக்கு அனுப்புகிற, பையன் தான் சாப்பிட வாங்கிடுவா, பசி எடுக்குது, இதெல்லாம் இருக்குது பைபிளில். ஆனால் அவருடைய யோசனை எல்லாம் பிதாவினுடைய சித்தம் செய்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்கிறீங்களா? நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறீங்களா? நம்மளும் ஏதோ நான் ஊழியம் செய்கிறேன், ஏதோ பண்ணுறேன்னு இல்லாமல், ஆண்டவரே நான் என் வீட்டு மேலே என்னுடைய சிந்தனையை வைக்க மாட்டேன்னு இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. உங்கள் குடும்பங்கள் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. அங்கே இருக்கிற கட்டுகள், பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் உடைப்பார். ஏன்னா நீ அவருடைய சீஷனாய் மாறி வர. ஆனால் திரும்பி பார்த்தா ஒரு குறைவும் இருக்காது வீட்டில், நல்லா போவோம் எல்லாமே. அதான் விசேஷம். அதிக நேரம் இயேசுக்கென்று அவருடைய ஊழியம், அவருடைய காரியத்துக்கு நீ கொடுத்து பாருங்க. அங்கேயே வீட்டிலேயே உட்காந்து வீடு வீடு வீடுன்னே பார்க்குறவனை காட்டிலும் நம்ம வீடு விசேஷமாக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்படி இருக்கிறவங்க தான் அதை கரங்களை தட்டி சொல்ல முடியும். அதான் உண்மை. ஏன்னா இயேசுக்காக ஓடும் பொழுது மட்டும்தான் மற்றது எல்லாம் சரியாக மாற்றுவார். இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. நீங்கள் ஒரே ஒரு அம்மாவை பிடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, அப்பா, மனைவி, புள்ள, பேர புள்ள, நாய், பூனை, உண்மை நான் சொல்கிறேன், கிளி, இதெல்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா தேவராஜ்யம் கட்டவே முடியாது. அது எல்லாம் உங்களை தடை கொண்டு வரும். முதலாவது என் இயேசுக்கு நான் ஓடிடுறதுக்கு அப்புறம் நீங்கள் ஆசையாக போய் வச்சுக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். அது ஆசீர்வாதமாக இருக்கும். மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும் வசனத்தில் இருக்குதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில். நம்ம பிடிக்க வேண்டியவரை பிடிக்காமல் எதையோ பிடிச்சிட்டு இருக்கும் போது பின்னாடி பாருங்களா அது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். அதான் நான் இந்த வசனம் எடுத்து காட்டினேன். அப்போ மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அடுத்து நம்ம 59வது வசனம். வேறு ஒருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இப்போ அடுத்த ஆள் வரார். பிதியங்க நல்லா கவனிங்க. 59ல் வேறொருவனை அவர் நோக்கி, இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனே வந்தான், நான் தான் வருவேன்னு அவருக்கு ஒரு காரியம் சொன்னார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரே அவனை நோக்கி பார்த்து சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வா. அழைப்பு கொடுத்துட்டார், நீ என்னை பின்பற்றி வா, மற்றதெல்லாம் விடு. உடனே அவர் ஒரு சாக்கு போக்கு வைக்கிறார், அவர் ஒரு காரியம் வைக்கிறார். உடனே முன்ன அவராக ஒருத்தர் ஓடி ஆந்தார், எப்போ உனக்கு வீடு நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம், உன்னுடைய இருதயம் அது மேலே இருந்தாக்கா நீ வர முடியாது. இப்போ அடுத்த ஆளுக்கு என்ன சொல்கிறாருனாக்கா, பின்பற்றி வானே கூப்பிட்றாரு. உடனே பாருங்க, அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு போய் என் தகப்பனை நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவர் அவ்வளோ கெட்ட ஆண்டவரா? அப்பாவுடைய சாவுக்கு கூட போக விடாமல் செய்கிறாரு பாரு இவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஒரு ரகசியம் இருக்குது. நீங்கள் அந்த ரகசியங்கள் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம அப்பாவுக்கு பிள்ளையாக வரும்படி பிறக்கலை, இவன் எனக்கு பிள்ளையாகணுன்றபடி அப்பா நமக்கு வரல, இயேசு நம்மளை உருவாக்குனார். புரிஞ்சுதுங்களா?
இந்த அப்பான்ற கேரக்டர், அம்மா, பொண்டாட்டி, புள்ள, மற்றது எல்லாமே நீ வாழும்படி கொடுத்துக்கிறார் கூட. இது நம்ம என்ன ஆகிட்டோம், இவங்க எல்லாரையும் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம், இவங்க எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம், இயேசுவை லாஸ்ட்டில் வச்சுட்டோம். ஆனால் இயேசு நம்மளை பார்த்து பார்த்து கண்ணு முடி கொண்டு அழகாக செஞ்சு நம்மளை இந்த ஹைட்டில் இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும், இவ்வளோ என் பிள்ளை அழகாக இருக்கணும்னு பார்த்து பார்த்து செஞ்சது அவர் கூட இருக்கும்படி. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தரப்படி தான். நம்ம என்ன பண்ணிட்டோம், இயேசு நீங்களும் இருங்க. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிறைய குடும்பங்கள் நடந்திருக்கும், உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேறு வேறு தேசத்தில் போய் வேலை செய்து வாழுற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நம்மளுடைய சொந்த தேசத்தில் முக்கிய உறவு இறந்துடும். வேலை நிமித்தம், வேலையில் லீவு இல்லை, சில பண நிமித்தம், சில நெருக்கடி, விசா இந்த நேரத்தில் இல்லாமல் இருக்குது, பிரச்சனை. எத்தனை பேர் சொந்த குடும்பத்தில் நடந்த மரணத்துக்கு போகாமல் இருக்கிறாங்களா இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. உண்டா இல்லையா? நான் போய் பேசுறேன்னா உண்மையா? ஆனால் அந்த காரணத்தை யோசிச்சு பாருங்க. அம்மா தான் அப்பா தான், ஆனால் வேலை லீவ் இல்லை. அது ரொம்ப இலகுவாக இருக்கும். அப்போ போய் கேள்வி கேட்க மாட்டோம். வேலை அவ்வளோ முக்கியமானா கேட்க மாட்டோம். எங்கள் அம்மா எங்கள் அப்பா நான் விட முடியாது, நான் உடனே வந்தாகணும், நான் தேசத்தில் போய் அவளை அடக்கம் செய்யணும். விசா இன்னும் வரலப்பா, பிரச்சனையாக இருக்குது, நீ போயிட்டா ரொம்ப கஷ்டம். உடனே அந்த இதை கொடுத்த உடனே குடும்பத்தால் ஏற்றுக்குவாங்க. ஐயோ அவன் ரொம்ப பாசம் அப்பா மேலே, ஆனால் விசா இல்லை. ஏற்றுக்கிறோமா இல்லையா? நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக போய்ங்களா? தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் பதில் கொடுங்க. உண்மை இதெல்லாம். இதுக்கே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது எல்லாருக்கும் பொருந்தாது. இயேசுக்காகத்தான் நான் பிறந்தேன், இயேசு தான் என்னை பிறக்க வச்சாருன்னாக்கா இப்போ இந்த வசனம் உண்மையா இல்லைங்களா? உண்மை. 2-3 பிள்ளைங்க இருக்கிறோம், அப்பா அம்மா, எங்கள் அப்பா அம்மாவே நான் பார்த்துக்கிறேன், அவங்கள அடி படுக்க வச்சு எல்லாம் செய்கிறேன். செய்யுங்க, உங்களுக்கு அந்த பலன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த குடும்பத்தில் யாராவது எழும்பி இயேசுக்குன்னு ஓடுனா அவங்களை விட்டு கொடுக்கலாமே. நீ போடா நான் பார்க்கலாம். அல்லையா? இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நான் அப்பாவுடைய மரணத்தை நான் எல்லாம் செய்கிறேன், நீ அங்கேருந்து இன்னும் கூட 2 லட்சம் சம்பளம் ஏறுபடி வேலையை பாடுறான்னு சொல்கிற ஆள் உண்டு தானே. ஆனால் இந்த இடத்துல நான் அப்பாவுடைய அடக்கத்தை பார்க்குறேன், அம்மாவுடைய காரியத்தை பார்க்குறேன், நீ இயேசுக்கு தானே ஓடுற, நான் உன்னை விடுதலை செய்கிறேன், நீ இன்னும் ஓடுன்னு சொல்கிற சகோதர சகோதரி நமக்கு தான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்க. இயேசு மேலே குற்றம் சொல்லாதீங்க, அவரை பொய்யா தப்பாக சொல்லாதீங்க. அதை எடுத்து செய்ய முடியும். இன்னும் ஒரு சில உறவுகள் இருக்குது, கூட பிறந்தவங்க இருக்கிறாங்கன்னா அது செய்யட்டும். நீ அங்கே போய் அழுக்க மூஞ்ச வச்சுட்டு, எங்கள் அப்பா இங்கே உட்காந்து தான் இருக்கிறார், தூங்குறாரா கவனிங்க, எங்கள் அப்பா இங்கே இருக்கிறேன், நான் அங்கே தான் சொல்கிறேன். அப்போ நான் மட்டும் ரொம்ப ஈஸியாக பேச முடியாது எதுவுமே. ஏன்னா அங்கங்கே எல்லாம் செக்கு இருப்பாங்க எல்லாருமே. அப்பாவுக்கு ஏதாவது ஆனாலுமே என் ஆண்டவருடைய காரியம்னு சொல்லும் பொழுது அது தள்ளி வைக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, நீ என்னை பின்பற்றி வா. இல்லை ஆண்டவரே, இங்கேயோ எது இழுத்துது? குடும்பம், வீடு. நீங்கள் பல வருஷம் குடும்பத்துக்குன்னே உக்காஞ்சோம். பிரதர் நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க பிரதர். நான் என் குடும்பத்துக்குன்னே பல வருஷம் உக்காஞ்சேன். நாங்கள் அப்படி எங்கள் குடும்பம் சூப்பராக இருக்குன்னு யாராவது ஒருவர் எழுந்து முன் வந்து நின்று சொல்லும்படியாக நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என் குடும்பம்னு நான் இருக்கிறேன், பெஸ்ட்டாக இருக்கு என் குடும்பம். என் கணவன் பெஸ்ட், என் மனைவி பெஸ்ட், எல்லாமே நாங்கள் சேர்த்துட்டோம், ரொம்ப சூப்பராக பிரகாசமாக வாழ்கிறோன்னு தயவு செய்து இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சொல்ல. இது வீடியோவில் யூடியூப்பில் போகிறதுனால உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சொல்கிறேன். என் குடும்பத்தை மாத்திரம் நல்லா கவனிச்சேன், சூப்பராக இது குடும்பம். யாரோ ஒருத்தர் எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். சவாலாக தாழ்மையோடு சவால் விட்டு கேட்குறேன். கிடையவே கிடையாது, இருக்கவே முடியாது. உங்கள் இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு உன் குடும்பத்தை திரும்பி பாருங்க, எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். நடக்கிறதுனால சொல்றேன். தினம் ஒரு மூட்டை பிரச்சனை பின்னாடி வந்து நிற்கும், ஒரு லாரி பிரச்சனை சைடில் வந்து நிற்கும். அந்த பிரச்சனை என்னன்னு அவுத்து பார்க்கலான்னு போனோம்னா என் கதை முடிஞ்சது. ஏசப்பான்னு நாங்கள் குடும்பமாக இயேசுவை பார்க்கும்போது அந்த மூட்டையும் காலி, அந்த லாரியும் காலி. கர்த்தர் விடுதலை செய்கிறார், ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார்.
ஒவ்வொரு நாளும் கொண்டு போறார். சீஷர்களாக இருப்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, ரொம்ப முக்கியம். இப்போ வீடு இழுக்குது. நான் போய் அப்பாவுக்கு இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார், அவங்க செய்வாங்க, நீ எனக்காக செய். எத்தனை பேர் இதுக்கு ஆயத்தப்படுறீங்க? அல்லேலூயா, ஆயத்தப்படுறீங்களா? இயேசு தான் முக்கியம். இதனால் புதுசாக 1-2 பேர் வந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இங்கே இருக்கிற எங்களை காட்டிலும் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இன்றைக்கி ஃப்ரான்ஸில் நிறைய சர்ச் இருக்குது. இன்றைக்கி எந்தெந்த சபையில் என்னென்ன மெசேஜ்னு தெரியாது. ஆனால் இங்கே இந்த நாளில் பேச வருகிற வசனத்தை முதல்ல செலக்ட் பண்ணிட்டாரு. அதன் பிறகு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, நீ இங்கே போ, இங்கே உனக்கு தேவையானது இருக்குது. அல்லேலூயா, இது உண்மையாக உங்களை தூக்கி பிடிக்குதா? நான் பிழைத்துக் கொள்வேன்ற ஒரு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குதா? இயேசு நல்லவர். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். 59 பார்த்தோம், அவங்க அடக்கம் பண்ணுவாங்க, நீ எனக்கு கொடுக்க வேண்டும் சொல்றான். அதற்கு அந்த 60வது வசனத்தை நம்ம பார்ப்போம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் நினைச்சு பாருங்க. இதுதான் பாக்கியம். வீட்டுள்ள போனால் அது இருக்க ஃபைல்ஸ் எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஃபைலாக இதுங்க, இது ஆயிடுச்சுங்க, அது போயிடுச்சுங்கன்னு. நீ இயேசுவை பிரசங்கம் பண்ணு போ. அவனுக்கு இன்னும் ஸ்பெஷலாக தர இருப்பாரு. ஏன்னா அவர் எல்லாரும் கனம் பண்ணுறார். என் பின்னாடியே வந்துனே இரு, என் கூட வாழலாம் இல்லை, இவனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா அப்பாவுடைய மரணத்தை விட்டுட்டு வருகிறதுனால அவனை சொல்கிற, நீ என்னுடைய வார்த்தைகளை எடுத்து நீ பேசு. அல்லேலூயா, ஆமென். அவர் பெரியவர். நீ என்னை பற்றி பிரசங்கம் பண்ணு. என்னால் முடியாது, ஒன்றுமே இல்லை. அப்பா அவருக்குரிய வயசு வந்துடுச்சு, அவர் அடக்கமாகறாரு, அவங்க மற்றவங்க பார்ப்பாங்க. நீ என்னை பற்றி பேசும்படி கூப்பிடுறேனே, இதை உணர்ந்தவங்க தான் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்த முடியும். நீ என்னை பற்றி பிரசங்கம் பண்ணு, நீ என்னை பற்றி பேசு வந்து. அதான் பெரிய பாக்கியம். ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு புரியுதுங்களா? கடந்த நாட்களில் இயேசுன்ற ஒருத்தருக்காக சபைக்கு போகிறேங்க, இயேசு சாமிக்காக இல்லை, நான் சீஷனாக இருக்கிறதுனால இயேசுவை நோக்கி போகிறேங்கன்னு ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். எப்போ என் வாழ்க்கையில் நிம்மதி வரும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்? ஏன் இப்படி ஒரு சோகம், ஏன் என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறா, என் கணவன், என் பிள்ளைகள், சூழ்நிலைமை எல்லாம், வேண்டிய பேங்க் பேலன்ஸ் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் ஓகே, வீடு, காரு, ஆனால் ஒரு பெரிய சோக மூட்டையை வச்சுனே திரிகிறேன். அவங்கள தான் கர்த்தர் பேசுகிறார். அந்த சோக மூட்டையை இறக்கி வச்சு பாருங்க, அவருடையது ரொம்ப இலகுவாக இருக்குதான். அவருடையது தூக்கி வச்சு பாருங்க, மற்றது எல்லாம் ஃப்ளூவாக கூட தெரியாது. எல்லாத்தையும் ஆண்டவர் மறைச்சிடுவார். கர்த்தர் பெரியவர். ஏன்னா நம்மளுடைய கவலை, எண்ணம் எல்லாம் எது மேலேயோ பெருசாக இருக்கு. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. இயேசு முதல்ல வச்சு பாருங்க, மற்றது எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஹல்லேலூயா. நம்ம அடுத்து 61வது வசனம் பார்க்க போகிறோம். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அடுத்து வந்திருக்கிறார் பாருங்க. நான் இதை படிக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி, நான் என்னையும் ஆராய்ஞ்சு, என்னையும் பரிசோதித்து, நான் ரொம்ப ஆவலாக இதை நோட் பண்ணேன். கடகடன் தடை எங்கே இருக்கு பாருங்க. இயேசுவை பின்பற்றி வர்றதுக்கு, அவரோட நன்மைகளை பெற்றுட்டு, அவரால் உருவாக்கப்பட்டு இவ்வளோ நான் நின்று பேசும் பொழுது எனக்கு ஒவ்வொரு செகண்டும் மூச்சு காற்று அவர் தான் தரார். ஹல்லேலூயா. சுவாசம் அவர் தரார். வீட்டுக்கு போனால் நல்ல சாப்பாடு, முடிஞ்சதும் நல்ல சகோதர சகோதரியோட நல்ல ஐக்கியம், எல்லா பகுதியிலும் நல்லா இருக்கு, சந்தோஷமாக தான் இருக்கு. இது எல்லாமும் செய்கிறது அவர். இங்கே சாக்கு பாருங்க. நான் இத்தனை மணிக்கு என் பையன் வீட்டுக்கு போகிறேன், இத்தனை மணிக்கு என் மனைவி கூட கொஞ்சம் வேலை இருக்குது, என் பேர பிள்ளையோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எல்லாம் ஓகே. ஆனால் அதை நான் ஏதாவது என் வீட்டுக்கு வேலையாக அவங்களை கூப்பிட்றேன். இப்போ உதாரணத்துக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தனால சொல்லிடுறேன். ஒரு இருக்கிற சகோதரருக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி, பிரதர் இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது, எனக்கு ஒரு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் வீட்டில் ஒரு பெரிய அலமார் நவுத்தி வைக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா உங்களுக்கு கேட்குறேன்னு வச்சுங்க. இப்போ சொல்லுங்கள், வீட்டில் வேலை இருக்குது, எனக்கும் மனைவி கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, பிள்ளையோட விஷயம் இருக்குது,
என் வீட்டில் வேலை இருக்குது, பிரச்சனையே கிடையாது. ஆனால் இயேசு கூப்பிடும்போது தயவு செய்து சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? உங்களுடைய நேரத்தை இன்னொரு நண்பருக்கு, இன்னொரு எல்லாமே இருக்கிற இன்னொரு சகோதரனுக்கு போய் தர்றதை காட்டிலும் அந்த இடத்துல நோ சொல்லி குடும்பத்தோடு இருங்க, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசு அழைக்கும் பொழுது அந்த சாக்குப்போக்கே சொல்லாதீங்க, எழுந்து கிளம்புங்க, கர்த்தர் உங்களை அழகாக நடத்துவார். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சாக்கு அவர் சொல்கிறார். நீங்கள் வா. உடனே அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் என்னை அனுப்புங்கன்னு ஒரு உத்தரவு கேட்டுன்னு வந்துட்டுங்களா? நான் உங்களை கேட்குறேன், அப்படி விடுறவங்களை யாராக இருந்தால் காரங்களை உயர்த்தி காட்டுங்க. என் கணவரை நான் அனுப்புவேன், போங்க போங்க போங்க, முதல்ல போங்க, காலை ஜெபத்துக்கு போங்க, செவ்வாய்க்கிழமை பெண்கள் கூட்டமாக இருக்குது, பெண்கள் கூட்டம் இல்லாட்டி உங்களை நான் கூட்டுக்குவேன், அதுக்கும் வாங்க. புதன்கிழமை தான் ரெஸ்ட்டு விட்டுக்கிறோம், அந்த கூட்டத்துக்கும் வாங்க. வியாழக்கிழமை வாங்க, வெள்ளி வாங்க. எத்தனை பேர் இதில் வரீங்க? அந்த பழக்கம்தான் இயேசு பேசும்போது உங்களுக்கு வரும். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு செய்ய முடியலன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் வீட்டிலேயே உட்காந்துட்டு ஃபோன் மூலிமா, இதெல்லாம் ஊழியமே இல்லை. அதுக்கே நம்ம சாக்கு ரெடியாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக இப்போ கூப்பிடுவாங்க இந்த ஜெபத்துக்கு, ரெடியாக வச்சுக்குவோம். சுவிசேஷம் செய்யும்படி வெளியே கூப்பிடுவாங்க, 2 பேரா 70 பேரை அனுப்புறதா சொல்லிட்டாரு, ஆண்டவர் தான் அனுப்புனார். இப்போ சொல்கிறோம் சுவிசேஷ பொறுப்பாளர் இல்லை. சுவிசேஷ பொறுப்பாளர் நான் சொல்லலை 2 பேரா போங்கன்னு, போதகர் சொல்லல, சபையினுடைய மேய்ப்பர் சொல்லலை, இயேசு கிறிஸ்து சொன்னார் 2 பேரா போங்கன்னு. அந்த காரியத்துக்கு சாக்குப்புக்கு சொல்கிறீங்களா? என்னால் நடக்க முடியல, ஆனாலும் எப்படியாவது தவழ்ந்து வரப்போகிறேன்னு முடிவு பண்ணி பாருங்க. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் ரொம்ப பெரியவர். அவர் ஏன் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பெற்றுக்கொள்கிறான். அதனால தான் அப்படி பேச முடியுது. அவ்வளோ கவலைக்கு பக்கத்தில் அவருடைய சந்தோஷம் மிகுதியாக இருக்குது. அல்லேலூயா. குத்தும்படி ஈட்டி கத்தி எல்லாம் சுற்றி இருக்குது, கர்த்தருடைய கரம் என்ன மெதுவாக அழகாக தாங்குது. அல்லேலூயா. அதனால தான் சொல்ல முடியுது தைரியமாக. அப்போ இங்கே 61 பார்க்குறோம், முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறக்கிட்ட போய், நீங்கள் தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள், நாளைக்கு ட்ரக் மினிஸ்ட்ரி இருக்குது, நாங்கள் சுவிசேஷ ஊழியம் சொல்ல போகிறோம்னு. முதல்ல கணவனுக்கு மனைவிக்கிட்டேருந்து என்ன வரும், மனைவி கணவன்கிட்ட என்ன வரும், பிள்ளைங்கிட்டேருந்து என்ன வரும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து என்ன வரும், எல்லா குடும்ப பகுதியில் இருந்தும் சந்தோஷம் சந்தோஷம் போங்க போங்கன்னு சொல்ல இருக்கிறாங்களா? அதை உடனே தடுத்து நிறுத்த நீங்கள் காது கேட்டுருக்குதாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். தடை தான் வரும். நான் உண்மையாக இங்கேருந்து சொல்கிறேன், தடை தான் சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த நேரம் அந்த மணித்துளி தான் அவங்க வேறு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லைங்களே, நான் இந்த விஷயத்துக்காக சொல்லிட்டேனே, இப்போ போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போகிறீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பேசுகிறீங்க. இதுக்கு கொடுங்க நேரத்தை, உடனே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அதை தான் வீடு பாருங்கள், எல்லாத்துலேயும் நான் வீடு தான் பார்த்தேன். 57 62 வரைக்கும் பார்த்தேன்னா அப்படியே இது நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. அல்லேலூயா. புரியலையா உங்களுக்கு? நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. இயேசுவோட ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னால் தான் உடனே வேறு ஒரு அப்பாயின்மெண்ட்டு, வேறு விஷயம், பிள்ளை குட்டி, காரு, வீடு, சாப்பாடு, அரிசி மூட்டை எல்லாம் வந்துடும். கர்த்தரை கனப்படுத்துங்க. அவர் இடத்துல முக்கியத்துவம் அவர் கொடுத்து பாருங்க. இந்த இடத்துல 61 அவர் ரொம்ப அழகாக, நான் வீட்டில் போய், அவருக்கு தெரியும் ராஜா நீ வீட்டுக்கு போனால் நீ என்னையே மறந்துடுவேன்னு அவருக்கு தெரியும். நீ வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு வர்றதா வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி நடந்தவங்களாம் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. பல முறை நடந்துக்கிறது, எங்களுக்கும் கடந்த நாட்கள் நடந்திருக்குது. ஆனால் குடும்பமாக நாங்கள் தேவனுக்கு என்று போகும்பொழுது அந்த ஆசீர்வாதம் பார்க்குறோம். அல்லேலூயா. அந்த ஒத்துழைப்பை பார்க்குறேன். நல்ல விருந்து பாரியான சாப்பாடு தான் வீட்டில் இருக்குது. ஆனால் என்ன ஆச்சரியமாக கேட்பேன், எப்படி தான் வந்தால் அதே நல்ல ஒரு குறையுமே இல்லை, ஆனால் வெளியே தான் சுற்றுறோம், நிறையா போகிறது வருது, விசா, இது ஒன்றும் தெரியாமல் நிறைய காரியங்கள் சொல்கிறோம். தெரியாத ஜனங்களுக்கும் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது இந்த அரசாங்க பகுதியில் நின்று உதவி செய்து பல மணி நேரம், தெரியாதவங்க தெரிஞ்சவங்களும் சொல்லலை, குடும்பத்தாருக்கு செய்து கணக்கில் இல்லை, தெரியாதவங்களுக்கும் நின்று. அப்போ ஏன் இதெல்லாம் செய்யறதுன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இருக்கிற நேரம் சும்மா கம்மி தான், ஆனால் கர்த்தர் செய்கிறார். அப்போ இந்த இடத்துல அவர் அதை உணர்ந்து தான் சொல்கிறாரு,
அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. இந்த மாதிரி வார்த்தைலாம் நம்ம வாங்கவே கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? வந்தது நம்ம வேலையில் கோத்ரா என்ன சேதையை போட்டது, அந்த KDE ஒரு கம்பெனியில் எனக்கு ஒரு கோத்ரா, அவன் வேலை தரப்போ எனக்கு டைம் கொடுக்குறப்போ என்னுடைய ஒரேர் போடுறப்பெல்லாம் நான் என்னுடைய மனைவி காரியத்தை, என் பிள்ளை காரியத்தை, எங்கள் அப்பா காரியத்தை, என்னுடைய வீட்டு விஷயம் சொன்னாக்கா வேலை இருக்க முடியுமோ? நம்ம இருப்போமா? அப்போ அந்த வேலை மேலே அவ்வளோ பயம் வச்சுக்கிற நீங்கள் இயேசு மேலே ஏன் இவ்வளோ பயம் இல்லை? ஆனால் சுகம் வேணும், பிரச்சனைகள் தீரணும், நோய்கள் பறக்கணும், பிசாசுடைய அட்டகாசம்லாம் விலகணும், வாய்ப்பில்லை. அதனுடைய வாழ பழகி கொள்ளுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். அது யாருக்கு சொன்னார்? தயவுசெய்து எல்லாருக்கும் இல்லை, சீஷர்களுக்கு மாத்திரம்தான். அப்படியே வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு அப்படியே ரொம்ப வேகமாக போய் ஷாம்பரில் 1 மணி நேரம் நிற்பாங்க. அப்படியே சும்மனாட்டியும் சும்மனா ஷாம்பரில் 1 மணி நேரம் உட்காருவாங்க. அங்கேருந்து கஷ்டமாக ஏஞ்சி வந்து சலோனில் உட்காருவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறார். நான் உன்னை காலை செய்யும் போது இதுக்கு தாப்பா செஞ்சேன். அல்லேலூயா. உன் கண்களை நான் செய்யும் போது இதுக்கு தான் செஞ்சேன். உன் கரங்களை நான் படைக்கும் போது இதுக்கு தானே படைத்தேன். நீ என்ன சும்மா உட்காந்துக்கிற? உன்னோட வேலை ஷேப் வந்தால் மட்டும் சூப்பராக ஆக்ட்லாம் பண்ணுற, அப்படி நடிக்கிற, அப்படின்ற என் முன்பாக என்னப்பா இப்படி இருக்கிற? இந்த நாட்களில் கர்த்தர் கூட பேசுகிறார் நான் விசுவாசிக்கிறேன். சீஷர்களை தான் அவர் நேசிக்கிறார், சீஷர்கள் தான் அவர் விரும்புகிறார், சீஷர்கள் தான் அவருக்கு வேணும். இந்த நாட்களில் நேரம் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணும். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இதை தொடர்ந்து, இது முடியல, மெசேஜ் இன்னும் முடியல, இதை தொடர்ந்து தேவன் சித்தமாக இருந்தால் இது மீதி பாதியை கொடுத்து உங்களை விசுவாசத்துக்குள்ளேயும் சீஷத்துவத்துக்குள்ளேயும் அந்த மெசேஜ் முடியும் பொழுது சீஷர்களாக முழுமையாக ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சீஷர்கள் தான் மேன்மை. அந்த இருதயத்தோடு நம்ம எழும்பி நின்று நம்ம ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நின்று இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைகள், களைப்பொயில் கை வைத்தவன் திரும்பி பார்க்க முடியாது, அவன் தேவ ராஜ்யத்தில் போக முடியாது என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். இயேசுவை முன்பு வைத்து தேவனுக்காக மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், சீஷர்கிட்ட தான் பேசினார். ஆனால் இயேசு அந்த ஜனங்கள் எல்லாரையும் என்ன பண்ணணுமா? சீஷராய் மாற்றணுமா? என்னவா? எல்லா ஜனங்களும் அப்படி தான் எழுதியிருக்கிறது. அப்போ சீஷர்களாக எல்லாரும் மாறணும். அன்றைக்கு இயேசு வாழ்ந்த காலத்தில் எத்தனை மக்கள் தொகை இருந்தார்கள்? ஆனால் 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இன்றைக்கு உலகத்தில் எத்தனை மில்லியன் ஜனங்க இருக்கிறாங்க? அத்தனை மில்லியன் ஜனங்களிலும் இயேசுவை இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் உலகத்திலே, உங்களுக்கு தெரியுங்களா புள்ளி விவரம்? நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பைபிள் ஸ்டடியிலெல்லாம். புள்ளி விவரத்தில் இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் தான் எந்த இடத்துல இருக்கிறாங்க தெரியுமா? முதல் இடத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுங்களாங்க? ஆனால் அதில் பேர் கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க, அது வேறு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் தான் தேவ ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியும்? நாங்கள் போக முடியும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரே, கிறிஸ்துவுக்காக எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை, எங்கள் வாழ்க்கையில் உமக்கு முதல் இடம் கொடுப்போம். அதுதான் மத்தேயு 6:33 ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம்
உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி, ஆகவே இன்றைக்கு ஆண்டவரே உமது காரியமாய் நான் எந்த நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் ஆண்டவரை புறப்பட்டு போக ஆண்டவரே எனக்கு நீர் கிருபையாக இருங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் ஒரு வசை கூட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி, வழி காட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றும் தெய்வமே சொல்லுவோம், வழி காட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே, ஆராதனை சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை என் அன்பரே சுகே, என் அன்பரே சுகே, என் அன்பரே சுகே, ஓ அன்பரே சுகே, வழி காட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, வழி காட்டும் தெய்வம் ஆண்டவரே இன்றைக்கு அப்பா இயேசுவே இந்த தேசத்தில் ஆண்டவரே எங்களை சுகபத்திரமாக வைத்திருக்கிறீரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்தீரே, உமக்காக நான் என்னத்தை செய்தேன் ஆண்டவரே, நாங்கள் என்னத்தை செய்தோம் என்று ஒரு கேள்வி இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே கர்த்தாவே நீரப்பா இந்த நாளில் ஆண்டவரே உமது வசனங்கள் பொய்க்காத ஆண்டவரே, சகல ஜாதிகளையும் சகல இனத்தாரும் சகல கோத்திரத்தாரும் உமது சீடர்களாய் மாற வேண்டும் என்று உமது சித்தமாய் இருக்கிறபடினால் ஒவ்வொருவரையும் சீடர்களாய் மாற்றுவீராக, சீடத்திகளாய் மாற்றுவீராக. இயேசுவுக்காக ஒரு வைராக்கியம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்குள்ள ராஜா உண்டாவதாக. எங்கள் பேச்சில் அல்ல ஆண்டவரே, எங்கள் செயலில் ஆண்டவரே கர்த்தாவே இதை செய்து முடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்மை தேடும் பொழுதப்பா ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அப்பா, இப்பொழுது வியாதிகள் மறைட்டும் அப்பா, வேதனைகள் மறைட்டும் ஆண்டவரே, கண்ணீர் ஆண்டவரே களிப்பாய் மாறட்டும் அப்பா. நீர் அப்படி செய்கிறமைக்காக கோடான கோடி நன்றி ராஜாவே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க வல்லமை ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே அப்பா தொடுவதாக ஒவ்வொருவரும் மாற்றும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசுவின் நாமம் கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே இப்பொழுது ஒவ்வொருவரையும் கண்ணீரை துளைப்பீராக, வியாதிகள் மறைவதாக, கடன் தொல்லைகள் மாறுவதாக, அப்பா சாபங்கள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே நீர் அதை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் நீ தொடுகிறமைக்காக நன்றி அப்பா, நன்றி சாமி. ஆண்டவரே யோவான் 6ஆம் அதிகாரம் இது கடினமான உபதேசம் என்று சொல்லி எல்லாரும் விட்டு விலகின போதும் அப்பா ஆண்டவரே அவர்களை பார்த்து கேட்டீர் ஆண்டவரே, நீங்களும் விலகி போக மனதா இருக்கிறீர்களா என்று சொல்லி ஆண்டவரே சீடர்கள் சொன்னார்கள் அப்பா, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா உண்டு, நாங்கள் எங்கே போவோம் என்று சொல்லி ராஜா கர்த்தரை அண்டிக் கொண்டு ஆண்டவரே இன்றைக்கு உலகம் முழுவதுமாய் ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் மகிமையை கொண்டு வந்த உமது ஆண்டவரே சீடர்களுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே.